ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனோடவே இருந்துகிட்டே இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்களா, ஏன்னா நியூ சிலபஸ் வேறு, எங்களால் வந்து ஒரு 100% வந்து சிலபஸ் அப்படிங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை, டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுவாங்களா, அதுக்கான நியூஸ் வந்து எப்போ எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. எக்ஸாம் டேட் அண்ட் ஹால் டிக்கெட். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸே இனி வந்து உங்களுக்கு வரக்கூடாது. உங்களோட எக்ஸாம் டேட் வந்து ஃபைனல். இதுதான் எக்ஸாம் டேட் வந்து ஃபைனல், தென் ஹால் டிக்கெட். இது வந்து நமக்கு கிடச்சிருக்க ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான். ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மென்ஷன் பண்ணிக்கிற டேட் அப்படின்னு பார்க்கும்போது October 12. ஸோ இதுதான் இறுதியான டேட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான். இதில் எந்த வித மாற்றமே இருக்காது. இதை எதை ஃபேஸ் பண்ணி நமக்கு இந்த டேட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது தென் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட், எக்ஸாம் டேட். ஓகே, இப்போது நமக்கு இந்த டிஆர்பிக்கு மனு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஆர்பிக்கு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அது எங்கேருந்து அப்படின்னா, தகவல் உரிமை மீறல் சட்டத்திலிருந்து ஒரு மனு அப்படிங்கிறது வந்து டிஆர்பி போர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி அதாவது தேர்வு தேதியை தள்ளி வைக்க வேண்டும். அதை எதை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து மனு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தபோது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது 3 வாரங்கள் வந்து இந்த தேர்வை வந்து ஒத்தி வைக்க வேண்டும். ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். அது வந்து சிலபஸ் வந்து நியூ சிலபஸ், அது ஜிகேவாக இருந்தாலும் சரி தான், இல்லை கரண்ட் அஃபேராக ஜிகேவாக இருந்தாலும் சரி தான், சைக்காலஜியாக இருந்தாலும் சரி தான், இல்லை மேஜர் அது மெயின் சப்ஜெக்டாக இருந்தாலும் தான் நியூ சிலபஸ், அதனால் போதுமான டூரேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மனுதாரர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, டிஆர்பி போர்டு இதை பரிசீலித்து முடிவெடுக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதாவது கோர்ட்டே டிஆர்பி போர்டுக்கு வந்து பரிசீலித்து முடிவெடுக்கும்னு சொன்னதுனால டேட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தோம். ஆனால் நம்மளும் சொல்லியிருந்தோம் டேட் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போது தகவல் உரிமை மீறல் சட்டத்திலிருந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிஆர்பி போர்டுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது டிஆர்பி போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து நாங்கள் போதுமான கால அவகாசம் கொடுத்துட்டோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்லேருந்து ஒரு 90 டேஸ்க்கு மேலே, 90 நாட்களுக்கு மேலே நாங்கள் வந்து கால அவகாசம் வந்து கொடுத்துட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் கால அவகாசம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. நாங்கள் வந்து சொன்ன டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. ஏன்னா போதுமான கால அவகாசம் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 டேஸ்க்கு மேலே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன டேட்டில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் சொன்னோமோ அந்த டேட்டில் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் October 12 நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அந்த டேட்லேயே நாங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமை நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு டிஆர்பி சைட்லேருந்து அந்த தகவல் உரிமை மீறல் சட்டத்திலேருந்து ஒரு மனு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து அந்த மனுவுக்கு வந்து ரிப்ளை டிஆர்பி போர்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நமக்கு இதில் இருந்து கண்டிப்பாக எக்ஸாம் டேட் வந்து October 12 தான். அதில் எந்த மாற்றமே கிடையாது. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் டேட் வந்து அக்டோபர் தான். நம்மளும் ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருந்தோம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் ஸ்டடீஸை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து October 12 இதை நோக்கி தான் இருக்கணுமே தவிர எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதை அதே மாதிரி தான் இங்கே October 12 எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதனால் வந்து டேட் இல்லை, என்னால் சிலபஸ் பண்ண முடியல, என்னால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் வந்து சரியான முறையில் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படித்ததை வந்து அனலைஸ் பண்ணி மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை நான் படிச்சுட்டே இருக்குது, சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை அப்படின்னா உங்களால் படித்ததே டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகிடும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இருக்கிற நமக்கு நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 13 டேஸ் தான் இருக்குது. இந்த 13 டேஸில்
நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் புதுசாக எதுவுமே நீங்கள் படிக்காதீங்க. ஸோ இந்த டைமில் படித்ததை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு பெர் டேக்கு ஒரு யூனிட். ஸோ ஒரு யூனிட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்க வேணாம். நீங்கள் வந்து ஒரு ஃபைனல், அதாவது என்ன அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதாவது ஓவர் வியூ. இப்போ மேட்சில் ஒரு யூனிட்டு, தென் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ஒரு யூனிட்டு, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஒரு யூனிட். ஸோ இந்த மாதிரி ஒரு டேயில் பெர் டேயில் வந்து ஒரு யூனிட் வந்து நீங்கள் எடுத்து படிங்க. ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி நிறையா மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அதை எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை ஏதோ ஒரு அகாடமியில் வந்து நீங்கள் டெஸ்ட் பேச்செல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் எவ்ரி டே வந்து ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். நியூ டாப்பிக்கு எதையுமே நீங்கள் படிக்க வேணாம். படித்ததை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனில் எஃபர்ட் போடுறீங்களோ அதே மாதிரி தன்னம்பிக்கை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிளேஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களால் போக முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்க போகிறது தன்னம்பிக்கை மட்டும்தான். நீங்கள் ஒரு 70% நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 30% 40% அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கையை உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இருக்கும். அதனால் ஃபைனல் டைமில் ஒரு 13 டேஸ் தான் இருக்குது. இந்த 13 டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அதே மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷனை கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 5 or 6 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். ஸோ அப்படி தூங்கினா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷனை வந்து கொடுக்க முடியும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போது எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எக்ஸாம் டேட் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 டேஸ்க்கு முன்னாலேயே நமக்கு கால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணினா மட்டும்தான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கரெக்ஷன்லாம் இருக்குது, எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படிங்கிற நம்ம ஆல் டீட்டெயில்ஸுமே நம்மளால் வந்து எந்த வித பதட்டமும் இல்லாமல் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்மளால் வந்து கரெக்ஷன் பண்ணி கால் டிக்கெட் அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இல்லை லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 12 டேஸ்க்கு முன்னாலே நமக்கு கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம எப்போ கால் டிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா பூஜை கால் டேஸ்க்கு முன்னாலே நமக்கு வந்து கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதில் எந்தவித மாற்றமே இருக்காது. அப்போது கால் டிக்கெட் வந்து நம்ம பூஜை கால் டேஸ்க்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் October 12 தான். ஸோ நீங்கள் 1 year படிச்சிருப்பீங்க, இல்லை 1.5 years படிச்சிருப்பீங்க. எவ்வளோ நாள் படிச்சிருந்தாலும் உங்களோட ஃபைனல் சான்ஸ் அப்படின்னா இந்த 13 டேஸ் தான். இந்த 13 டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனல் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஹெல்த் கண்டிஷன் நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷனும் நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் மட்டும் டவுன் ஆக விடாதீங்க. தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். தென் என்ன அப்படின்னா எந்த ஒரு பதட்டமே இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு பதட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக என்ன அப்படின்னா ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாமல் நீங்கள் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. October 12 நோக்கி படிங்க. இதுதான் எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் October 12 தான். பூஜா கால் டேஸ் முன்னால் டுமாரோ கூட நமக்கு கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த 2025 எல்லாருமே பிஜி அசிஸ்டண்ட் ஆகணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.